7th Maths first term chapter 1 number system exercise 1.1ல first sum பார்க்கலாம். first fill in the blanks addition. இப்போ நம்ம ரெண்டு இன்டீஜரை ஆட் பண்ணுறோம். இப்போ சைன் வந்து சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பரும் +2 +1 +2 அப்படின்னா ஆட் பண்ணி சேம் சைன் போட்டுருணும். +3. இப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது சைன் வேறு வேறு இருக்குது. மைனஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்பரில், செகண்ட் நம்பரில் மைனஸ் இருக்குன்னா ஆட் பண்ணி அதே சைனை போட்டணும். இப்போ இங்கே -1 -2 தான் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுருணும். 2 ஆட் பண்ணால் 3 சேம் சைன் போட்டணும். இப்போது சைன் வேறு வேறு இருக்குது. இங்கே வந்து +1 இருக்குது, இங்கே -2 இருக்குது. இந்த மாதிரி சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி ஃபுல்லாக சைன் போடணும். இப்போது சைன் இங்கே வேறு வேறு இருக்குது. அப்போ 2லேருந்து 1 போனால் 1, பெரிய நம்பர் முன்னாடிக்கு என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போது -1 இதான் ஆன்சர். அடிஷனில் இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ திருப்பி இங்கே வர்ற சம்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ -30 ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு இங்கே ஒரு நம்பர், இதே ஒரு நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 60 வரும். -30 கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 60 வரும். அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த என்ன நம்பர்னு தெரியல, அப்போ இதை எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? இப்போது எக்ஸ் = 60, இந்த 60 ஈக்குவல்ட்டுக்குங்களும் 60 போடுறோம். இப்போது இங்கே -30 இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போது +30 ஆகும். சரிங்களா? அப்போது -30 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போது +30. அப்போ எக்ஸ் = 90. அப்போ இந்த டேஷில் உள்ள வேல்யூ ஆன்சர் என்னது? 90 தான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -5 ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் -100 வரும். இப்போது தெரியாத நம்பரை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்போது எக்ஸ் = இங்கே என்ன இருக்குது? -100 இருக்குது. அப்போது இங்கே -5 அந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? +5 ஆகும். இப்போது நம்மளுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இங்கே -100, இங்கே +5. சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சைனை போகணும். இப்போ -100லேருந்து +5 சப்ராக்ட் பண்ணால் 95. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ -95 தான் ஆன்சர். அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னது? 95. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன வரணும்? -95 வரணும். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -52 -52 இந்த ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லிட்டுருங்க. இப்போ சைன் சேமாக இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுருணும். அப்போ 52 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 104 வரும். அப்போ 104 போட்டு இங்கே ரெண்டுக்கும் சைன் சேமாக இருக்குது. அப்போ அதே சைன், அப்போ -104. அடுத்தது வந்து ஃபோர்த்து சம். ஃபோர்த்து சம் -22க்கு ஏதோ நம்பரை ஆட் பண்ணால் 0 வரும். எந்த நம்பர் அடிட்டிவ் இன்வெர்ஸ்? இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 வரும். ஆப்போசிட் சைன் -22 ஆப்போசிட் சைன் +22 ஆட் பண்ணால் தான் 0 வரும். அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படி டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். +22 அப்படின்னு போடலாம். இல்லைனா இதை எக்ஸ்னு வச்சுட்டு இந்த பக்கம் -22 இருக்குது, தட் இஸ் = 0. எக்ஸ் = அந்த பக்கம் போகும்போது +22. இப்போ எக்ஸுடைய வேல்யூ +22. அடுத்தது வந்து ஃபிஃப்த்து சம். அடுத்தது ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அது கூட ஒரு -70 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா =17 வருது. சரியா? 70 வருது. அப்போது எக்ஸ் = இங்கே இந்த 70, இந்த -70 வந்து இந்த பக்கம் போகும்போது +70 ஆகும். அப்போ எக்ஸ் = +140. சரிங்களா? இதுதான் எக்ஸுடைய வேல்யூ. ஃபிஃப்த்து சம். அடுத்தது சிக்ஸ்த்து சம். 20 80 இது கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 வரும். அது என்ன நம்பர்னு பார்க்கலாம். இப்போ தெரியலைன்னா அந்த நம்பரை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். 80 கூட 20 கூட 80 ஆட் பண்ணால் 100 ப்ளஸ் எக்ஸ் = 0. அப்போ எக்ஸ் = +100 அந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? -100 ஆகும். அப்போ எக்ஸுடைய வேல்யூ வந்து என்னது? நம்மளுக்கு -100. அடுத்தது செவன்த்து சம். +25 -25 +25லேருந்து -25 ஆட் பண்ணோம். இங்கே நம்மளுக்கு சைன் வேறு வேறு இருக்குது. ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ சைன் வேறு இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சைனை போடணும். 75லேருந்து 25 போனால் நம்மளுக்கு 50 வரும். பெரிய நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போது +50 தான் 7th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த 8th சம். +171 கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் 0 வரும். ஆட் பண்ணால் அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் +170 அடிட்டிவ் இன்வெர்ஸ் வந்து -170 டைரெக்டாகவும் போடலாம். இல்லைனா தெரியாத வடிவை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸ் = இந்த +171 அந்த பக்கம் போகும்போது -171. அப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து
minus 171. அடுத்தது ninth sum என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தது ninth sum minus 3 plus minus 2 plus minus 77 equal to minus ஏதோ நம்பர் வரும் இங்கே. அடுத்தது வந்து minus 12 plus minus 77. இது நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் சொல்லியிருக்காங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இதை ஏ வச்சுக்கிறோம், இதை பி வச்சுக்கிறோம், இதை சி வச்சுக்கிறோம். ஏ ப்ளஸ் பி சி கோட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ இங்கே என்ன வரும்? ஏ ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வரும். அப்போது அந்த லாவை யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே ஏக்கு வந்து என்ன இருக்குது? -3. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரணும்னு நம்மளுக்கு -3 தான் வரும். சரிங்களா? இப்போ கீழே வேணால் எழுதிக்கிடுங்க. -3 டேஷில் வர்றது வந்து -3 ப்ளஸ் -12 ப்ளஸ் -77. இது வந்து நம்மளுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம செஞ்சிடுறோம். ஈக்குவல் இந்த பக்கம் வேணால் எழுதிக்கிடுங்க. -3 ப்ளஸ் -2 12 -12 plus -77 அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ 10th சம்லையும் அசோசியேட்டிவ் லா பண்ணுறோங்க. ஏ பி ப்ளஸ் சி சி கோட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இங்கேயும் நம்மளுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஏ வந்து நம்மளுக்கு என்னது 42. இங்கே ஏ ப்ளஸ் பி ஏ பி ப்ளஸ் சி சி கோட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ அதில் அப்படியே ஏவுடைய வேல்யூ என்னது இங்கே வரும்னா -42. இங்கே பி இங்கே நமக்கு பி கேட்டிருக்காங்க. இங்கே பி என்னது 15. அப்போ பியோட ஆன்சர் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு 15. அடுத்தது சி வந்து நம்மளுக்கு -23. இது வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி லா யூஸ் பண்ணி செய்கிறோம். இதுதான். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.